வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எஸ், மீண்டும் வந்துட்டேன் அண்ணன். எஸ், இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க, வந்துட்டான்டா இப்போ ஏதாவது ஒரு புது கதை எடுத்துகிட்டு வருவானே, இந்த ஏன் ஒரு ஒரு 3 வாரமாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக கதை இருக்குதான். எஸ், வாழ்க்கை நல்லா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. வீடியோஸ் பண்ணோம், ஷார்ட்ஸ் பண்ணோம், பயங்கரமாக எல்லாம் ரீச் இருந்துச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டு இருந்தாங்க, ஒரு நல்ல ரெவன்யூவும் கிடச்சிச்சு, அதையும் நான் ஒத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ப்ராப்ளம்ஸ் நிறையா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தது. எஸ், அதெல்லாம் கடந்து வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் பாக்ஸ் அது ஒரு 20 நாள் என்னை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, சிக்கன் பாக்ஸ்லாம் சரியாயிருச்சு, இதுக்கப்புறமா அது வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூவுனாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட கடவா பல்லு ஒரு வேலையை பார்த்துச்சு பாருங்க. என்னால் மறக்கவே முடியாத மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு. எஸ், அண்ணனுக்கு ஒரு பிரேக்கப் ஒன்று ஆயிருந்துச்சு நண்பர்களே. ஓகே, பட் அப்போயிலே எனக்கு ஒரு வலி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன வலி, அதெல்லாம் ஒரு வலியே கிடையாதுங்கிற மாதிரி இந்த பல்லு வலி என்னை லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக போட்டு டிஸ்டர்ப் பண்ணி இப்போ ஃபைனலி பல்லுகளெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு மாதிரி செட்டாக வந்துட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் வீடியோஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இந்த சிக்கன் பாக்ஸ் டைமில் இருந்தப்போ நிறைய மேட்சஸ் பார்த்தேன், நிறையா பழைய கேம்ஸ் அப்படி இப்படின்லாம் நிறையா பார்த்தேன். அப்போ இந்த விஜய் சாரே ட்ராஃபிலாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போவே நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா, சர்ஃப்ராஸ் கான சிஎஸ்கே 75 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. நம்ம எடுத்த போய் சொன்ன ஒரு நல்ல பை, கண்டிப்பாக அவர் இறக்கி விட்டா விளையாடுவார், அவர்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப பேசிக்காக நம்ம பேசியிருந்தோம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த நல்ல பை அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரானரியான பையாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்ஃப்ராஸ் கானோட ரீசன் ஃபார்ம் கண்டிப்பாக சிஎஸ்கே யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. எஸ், இந்த இந்தியா ஏ விஸ் இங்கிலாந்து ஏ பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. ஓகே, மே ஜூன் அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரே இன்னிங்ஸ் அதில் 92 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ரஞ்சி ஆடினார். ரஞ்சியில் 7 இன்னிங்ஸில் 178 ரன் தான், ஒரே ஒரு 50+ ஸ்கோர்னு நினைக்கிறேன். 67 என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு. பெருசாக அந்த ரஞ்சி அவருக்கு செட் ஆகலை. பொதுவாகவே அவர் இந்த ரஞ்சி கேம்ஸ்லாம் தான் நல்லா விளையாடுவார். பட் ஆனால் அங்கே என்னமோ செட் ஆகலை. சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் அதுக்கப்புறம் சையத் முஸ்தகலிக்குள்ளே வந்தார். பொதுவாக T20 கேம்ஸ் அவர் நல்லா ஆடுவார். ஆனால் எக்ஸ்ட்ரானரியாக ஆடுவாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. பட் ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச சையத் முஸ்தகலியே அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீசனாக இருந்துச்சு. 7 இன்னிங்ஸில் 329 ரன்னு, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4 50+ ஸ்கோர் அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் 1 செஞ்சுரி அசாமுக்கு அகெயின்ஸ்டா பயங்கரமாக ஆனார். 47 பால் செஞ்சுரி. எஸ், அதில் ஒரு 22 பால் 73 இருக்குது. அந்த கேம் பாருங்க, ராஜஸ்தானோட அடிச்சு தும்சம் பண்ணியிருப்பார். யூடியூப்லேயே அதோட இது இருக்குது, ஹைலைட்ஸு. அவர் விளையாடுற ஷாட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அசால்ட்டாக விளையாடுறாரு. நான் என்றைக்குமே அவரோட ஃபிட்னஸ் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பேன். என்னடா இப்படி இருக்காரு, இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லா இருக்குமேட்டு. இடையில உடம்ப குறைச்சிருந்தாரு, அகைன் வெயிட் போட்டார். ஐ திங்க் அவர் இது பண்ணாருன்னு நினைக்கிறேன், லைக் கிராஸ் பண்ணி குறைச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது வெயிட் ஏறிடும் ஆப்வியஸ்லி. அது ஏதோ ஒரு சீசனுக்காக குறைச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவரோட ஃபிட்னஸில் மட்டும் கரெக்டாக இருந்தார் அப்படின்னா அவர் ஒரு சம பிளேயர். ஆனால் அவரோட மசில் பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். எஸ், ஆனால் அவரால் நிறையா நேரம் அந்த கிரவுண்டில் நிற்க முடியுது. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் பயங்கரமாக ஆடுற ஒருத்தர், அதனால தான் அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ சையத் முஸ்தகலி ஒரு செம்ம அவுட்டிங்காக இருந்துச்சு அவருக்கு. நான் சொன்ன மாதிரி 7 இன்னிங்ஸில் 329 ரன், ஆல்மோஸ்ட் 65 ஆவரேஜ் இன் T20. மக்களே நினச்சி பாருங்க, 203 ஸ்ட்ரைக் ரேட்டில் முடிச்சாரு. சரி ஓகேப்பா, இது நல்லா இருந்துச்சு. இப்போ தான் சிஎஸ்கே எடுத்தாங்க. ஓகே, எங்கேயாவது ஒரு வாய்ப்பு எப்போயாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் விஜயசாரே டோட்டலாகவே டேர்ன் அரவுண்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ், அவர் டோட்டலாக 5 மேட்ச் தான் விளையாண்டாரு. அதில் 3 50+ ஸ்கோர், அதில் 157 ஒன்று 100 தாண்டி 150 தாண்டி 157. அதுவும் கோவா மாதிரி ஒரு டீமுக்கு அகெயின்ஸ்டா நல்ல பவுலிங் இருக்கிற ஒரு டீம் கோவா. ஓகே, ஸோ பஞ்சாபுக்கு அகெயின்ஸ்டா 20 பால்ல 62 ஒன்று அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஹெச்பிக்கு அகெயின்ஸ்டா 10 பால்ல 21 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுவுமே ஒரு சம கேம் தான். அதுக்கப்புறம் உத்தரகாண்டுக்கு அகெயின்ஸ்டா 49 பால்ல 55, அதுவும் ஒரு சூப்பர் கேம். ஸோ பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு நம்மளோட சர்ஃப்ராஸ் கான் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, சர்ஃப்ராஸ் கானை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம். சர்ஃப்ராஸ் கான் ஒரு பயங்கரமாக கிரிக்கெட் ஆடி அந்த இடத்தை ஏர்ன் பண்ணார் இந்தியன் டீமில் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 11 இன்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் அவர் டெஸ்ட்டில் விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே நான் சொல்லவா, சூப்பரான ஒரு பிளேயருங்க. அதுலேயுமே ரொம்ப நல்லா தான் விளையாண்டுருந்தார். எப்படி சொல்கிறது, ஒரு 3-4 50+ ஸ்கோரு, அதில் ஒரு 150, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக வாய்ப்பே கொடுக்கல. அண்ட் ஹோம் கேம்ஸ்லாம் அவர் டச் கூட பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவர் கண்டிப்பாக அது ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும், எதுக்கு அவரை எடுக்கலை. ஏன்னா ஒரு மனுஷன் டீம்லேருந்து வெளில போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்கணும். ஒரு செஞ்சுரி ஒன்று அடித்தார், அதுக்கப்புறம் 2
2 ஃபெயிலியரு, 2 இன்னிங்ஸ், 2 மேட்ச் கூட இல்லை, 2 இன்னிங்ஸ் ஃபெயிலியரு, அது ஒரு மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ் ஃபெயிலியரு, அதுக்கப்புறம் அப்படியே டீம்லேருந்து ஒதுக்கிட்டாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரில. எஸ், பட் இந்த டைம் ஐபிஎல் வரப்போது, சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேயோட 11ல் இப்போ இவர் ஃபிட் ஆவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளாம் ஒரு 11 பேசினப்போ பிரசாந்த் வீரை விளையாட விடணும் அப்படிலாம் நம்ம பேசணும். பட் ஒய் நாட் சர்ஃப்ராஸ் கான் அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேயோட ஒரு ஹல்க் மாதிரி நிற்கிறார் இப்போ இவர். கண்டிப்பாக இவர் உள்ளே இறக்கி விட்டீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அந்த குயிக் ஃபயரான ஒரு கேம் விளையாடுறதுக்கு. அதே நேரத்தில் எங்கேயாவது ஏர்லி விக்கெட்ஸ் விழுவுது அப்படின்னா ஒரு இம்பாக்ட் பிளேயராக விளையாடலாம். துருன்னு இருப்பார், கொஞ்சம் ஆட்டிடியூட்ஸ் பயங்கரமாக இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி இப்படிப்பட்ட கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கிறது நல்லது தான். ஆக்சுவலி ரொம்ப நல்ல டேலண்ட்டு, அது இவ்வளோ நாள் பெருசாக யூஸ் பண்ணலை. பட் இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. சிஎஸ்கேல கரெக்டாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி வந்து நான் ஒருத்தங்கள்ட்ட பேசினேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து 14 மேட்சுமே அவர் விளையாடுவாரான்னு தெரில சிஎஸ்கேல, பட் ஒரு 4 மேட்ச் கன்ஃபார்மாக சிஎஸ்கே கொடுப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் அவர் எப்படி விளையாடுறாரு, அதில் ஒரு 3 கேம் இல்லை 2 கேம் கிராக் பண்ணிட்டாருனா கூட ஒரு ஃபுல் சீசன் விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், அதுதான் நானும் நினைக்கிறேன். சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஸோ மேபி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, என்ன எப்படி விளையாட போகிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ சர்ஃப்ராஸ் கான் சிஎஸ்கேயோட ஒரு ஹல்காக இருப்பாரா, இல்லை பார்ப்போம். எப்படி ஒரு ஹூடாவுக்கெல்லாம் நம்ம இப்படி பில்டப் பண்ணி ஒன்று நடந்துச்சுல, அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாஃபம்ஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.